கங்கா என்ன பண்ணுறாங்க, புது ஆர்டருக்காக நிறைய விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம மிஷின்லாம் இன்னும் 2 வாங்கணுங்க. அதே டைமில் இன்னும் 2 ஆளுங்கள போட்டால் இந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படி சொல்கிறாங்க. எப்படி கங்கா இதெல்லாம் முடியும்? இதுக்கெல்லாம் காசு வேணுமே அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கங்கா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி காவேரிக்கு வந்து கிட்ட கேளு காசு. ஏன்னா காவேரி வந்து நம்ம காசு எடுத்துகிட்டு போனால கொஞ்சம் காசு வந்து எனக்கு சேர வேண்டிய பங்கு கொடுக்க சொல்லு. நான் வந்து கடையை விரிவுபடுத்தணும். அதே டைமில் சீக்கிரமாக ஆர்டர் வந்திருக்கு, அதை செஞ்சு பிடிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. எப்படி நான் கேட்க முடியும் இப்போ போய் அப்படின்னோடனே, அவள் காசை அவள் தரா, என் காசு தானே நான் கேட்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குது, நம்ம காசை கேட்டு வாங்குறது நல்லது. இப்போ அட் ப்ரெசென்ட் எனக்கு வேணும். அதே மாதிரி இந்த வீட்டையும் நான் காலி பண்ணணும். இந்த வீட்டிலே இருந்து எதுவுமே பண்ண முடியாது. கடைக்கும் இந்த வீட்டுக்கும் தூரமாக இருக்குது. கிட்டேயே கிட்டேயே வந்து நல்ல பெரிய வீடாக நல்ல வீடாக பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ எதுவும் நான் வந்து போயிட்டு கேட்க முடியாது அவகிட்ட. அவள் கல்யாணம் ஆகி ஒரு இடத்துல இருக்கா. இப்போ எப்படி நான் காசை கேட்க முடியும்? அதனால் அவளை வச்சுட்டு போட்டோம். அவள் எப்போ முடியுமோ அப்போ தரட்டும். ஏங்கங்க இப்படி பண்ணுற? இந்த வீட்டுக்கு என்ன குறைச்சிருக்காங்க? இந்த வீடு இருக்கட்டும், நான் அதெல்லாம் தெரியாது, நான் சொன்னது நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கங்கா பிரச்சனை பண்ணுறாங்க. சாரதா வந்து, இங்கே பாரு, நான் இங்கே இருக்கிறதால தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன், நான் ஊருக்கு போயிடுறேன், அப்புறம் நிம்மதியாக இருப்பேன்ல அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நர்மதா பார்த்துட்றாங்க. நர்மதா மனசு கஷ்டப்பட்டு வெளியே வராங்க. வந்து காவேரியும் தாத்தாவும் வந்து உட்காந்து கார்டனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நர்மதா வந்து அழுதுகிட்டே வராங்க. அதை பார்த்துட்டு, ஏன் இப்படி அழுதுட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, அக்காவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடுவேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எதுக்காக நீ என்னை விட்டு பிரிய போகிற? இல்லை, அக்கா சொல்கிறா வீடை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, எனது வீடை காலி பண்ணுறாங்களா? ஏமா உங்கள் அக்கா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அதான் தாத்தா எனக்கு புரியல, நீ கவலைப்படாத, அக்கா வந்து சும்மா சொல்லுவா, வீடெலாம் காலி பண்ண மாட்டா. இல்லைக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் உன்னை விட்டு பிரிஞ்சிடணும், பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நர்மதா வந்து அழுதுட்டு இருக்கா. அப்புறம் சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, நிவினை பார்க்க போகிறாங்க. எதுக்கு சும்மா என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நிவின் திட்டுறாரு. அதுக்கடுத்து ராகினி சொல்கிறாங்க, நீ சும்மா போய் சொல்லாத, என்கிட்ட வேணும்னே என்கிட்ட போய் சொல்லியிருக்க, வந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. யார் அப்படின்னோடனே, விஜயும் காவேரியும் தான், நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, தேவையில்லாமலாம் பண்ணாத, உண்மையை சொல்லு, நீயும் வந்து காவேரியும் வந்து சேர போகிறதுல எனக்கு தெரியும், என்னை போய் சொல்லி தானே ஏமாத்துறேன் அப்படி சொல்லி கேட்டேன்னா, அதெல்லாம் கிடையாது, நான் உண்மையை தான் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன், நீ பார்க்குறது எல்லாமே போய், நான் சொல்கிறதா நிஜம் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க ராகினி. என்ன நிவின் வந்து சொன்னதே சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஏதோ இருக்குது, நிவின் கண்ணில் உண்மை தான் தெரியுது, அப்போது காவேரி போய் சொல்கிறாளா, அப்போ காவேரி வந்து அவன் விஜய்கிட்டே நடிச்சுக்கிட்டு இங்கே நடிச்சிட்டு இருக்காளா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வந்து ராகினி. தாத்தா வந்து இங்கே எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு திடீர்னு கோயிலுக்கு போகணுன்னு, குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு போகிறதா வந்து வேண்டியிருக்கா உன் பாட்டி, அதனால் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் வந்து, இப்போ எப்படி தாத்தா அப்படின்னோடனே, போய் தான் ஆகணும், நம்ம தனியாலாம் போனால் நல்லா இருக்காது, எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. கோயிலில் வந்து 2 பேருமே அர்ச்சனை பண்ணுறாங்க. புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு இவங்களுக்கு, இவங்க நல்லபடி இருக்கணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து விஜயும் காவேரியும் வேண்டிக்கிறாங்க. பிரகாரத்தை சுற்றி வராங்க. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட, டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோன்றாரு. இல்லைப்பா, இன்னொரு சடங்கு பாக்கி இருக்குது அப்படி சொல்லிட்டு, என்ன தாத்தா அப்படின்றாங்க. உடனே வந்து கோயில் குருக்கள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இந்தாங்க, இந்த பொட்டை வந்து உங்கள் பொண்டாட்டி நெத்தியில் வந்து வச்சு விடுங்க அப்படி சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு வச்சு விடுறதுக்காக எடுக்கிறாரு. ஏன் தாத்தா இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ல அப்படின்னோடனே, என்னப்பா பொட்டு தானேப்பா வைக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் தப்பு இருக்குது, உன் பொண்டாட்டி தானே நீ வைக்க போகிற, வந்து சன்னதியில் வச்சா ரொம்ப நல்லதுப்பா, வச்சு விடு அப்படி சொன்னோன்னே, வடுகளையும் நெத்திலையும் வச்சு விடுறாரு. வச்சு விட்டு அப்படியே காவேரி தன்னையும் மறந்து விஜய் பார்த்துட்ருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அந்த டைமில் காவேரி வந்து சாமி கூப்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக சாரதா அங்கே வராங்க. சாரதா வந்து குடும்பத்தோடு வந்து காவேரி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, காவேரி கிட்ட பணத்தை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. இதோட முடியுது.